இன்றைக்கி நான் துவாரகமாயில் இருக்கக்கூடிய நிம்பர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த நிம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய அவங்க துவா பண்ணுற இடம், அதாவது அவங்க ப்ரேயர் பண்ணுற இடம் தான் நிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. துவாரகமாயில் அந்த நிம்பர் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம துவாரகமாயில் என்ட்ரான உடனே ஒரு 3 அடி தள்ளின மாதிரி ஒரு சுவர் இருக்கும். வெஸ்ட் சைடை பார்த்த மாதிரி ஒரு சுவர் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு ஆர்ச் ஷேப்பில் ஒரு சுவர் இருக்கும் இல்லையா, அந்த இடம் பேர் தான் நிம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிம்பர் அப்படிங்கிற இடம் தான் அவங்களுக்கு தெய்வமாக நினச்சி வழிபடுற இடம். அங்கே தான் அவங்க துவா பண்ணுவாங்க, அதாவது ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த நிம்பர் அப்படிங்கிற இடம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, முஸ்லீம் மதத்துக்கே ரொம்ப முக்கியமான மெக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பாபா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் ராமநவமி. அந்த டைமில் உருஸ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பண்டிகையும் ஒன்றா சேர்த்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாபா ராமநவமி நாளை தேர்ந்தெடுத்து கொண்டாடுவாங்க. அப்போ சந்தனக்கூடு ஊர்வலம் நடக்கும் நைட்டில். அப்போ அவங்க ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர சந்தனத்தை கரெக்டாக அந்த நிம்பர் அந்த இடத்துல தான் பூசி பாபாவை மரியாதை பண்ணுவாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அப்துல் பாபா அப்படிங்கிறவரால நடத்தப்படுது. அப்போ பாபா வாழ்ந்துட்டு இருந்த காலங்களில் தூப் ஆரத்தி நடக்கும் இல்லையா, அதாவது மதியான ஆரத்தி அப்போது பக்தர்கள் கொண்டு வர பிரசாதத்தை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பாபா குழம்பா அப்படிங்கிற ஒரு பிரசாதம் பண்ணுவாங்க. அதை தான் நிம்பர் முன்னாடி வச்சு பாபா வணங்கினதுக்கு அப்புறமா தான் பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவாங்க. 2 ரோலையும் பக்தர்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். பக்தர்கள் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாபா நிம்பருக்குள்ளே உட்காந்து, அதாவது 2 சைடுமே ஷால் போட்டு மூடி இருக்குமா, பாபா நிம்பர் உள்ள உட்காந்து தான் தன்னுடைய சாப்பாடை சாப்பிடுவாங்களாம். நிம்பர் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரத்தா சபூரி அப்படிங்கிற பாபாவுடைய அழகான பொன்மொழியில் ஒன்றான அந்த 2 வார்த்தைகளும் 2 சைடும் கோல்டால் பொறிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 2025 May 12 அப்போது ஓம் சாய்ராம் அப்படின்னு கோல்டால் செஞ்சு அதுக்கு மேலே அழகாக பொறிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் தான் துவாரகமாயில் இருக்கக்கூடிய நிம்பர் அப்படிங்கிற இடம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம்.